மிக முக்கியமான காரியங்களை உலகத்தில் ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்பதாக அந்த வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அநேக அடையாளங்களை வைக்கிறார். முதலாவது தடவையும் அப்படி தான். அவர் வந்ததுலேருந்து, பிறந்ததுலேருந்து, நட்சத்திரம் வந்ததுலேருந்து அடையாளம் ஆரம்பிக்கிறது. எப்போ வரைக்கும் அடையாளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டே வர்றார். யோவான் ஸ்நானகனை வச்சு சொல்கிறாரு, சிமியோனை வச்சு சொல்கிறாரு, தூதர்களை வச்சு சொல்கிறாரு, அப்புறம் வானசாஸ்திரிகளை வச்சு சொல்கிறாரு. இப்படி கடைசி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் முதல் முறை வந்ததுக்கான பழைய ஏற்பாட்டில் உள்ள அடையாளங்களை எல்லாம், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் விவரித்து காண்பிக்கிறார். ஏன்னா அந்த நாளிலாவது அவர் யாருக்காக வந்தாரோ, எதற்காக காரியங்களை செய்தாரோ, அவர்கள் அவரை தெரிந்து கொண்டிருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ரெண்டாவது முறை இப்போ வர்றதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் எல்லா வகையிலும் தம்முடைய அடையாளங்களை குறித்து சொல்கிறார். வானத்தில் அடையாளம் இருக்குது, சூரியனில் இருக்குது, சந்திரனில் இருக்குது, நட்சத்திரங்களில் இருக்குது, பூமியில் சமுத்திரத்தில் இருக்குது, பறவைகளில் இருக்குது, மனுஷனில் இருக்குது, மரங்களில் இருக்குது, மலையில் இருக்குது, எல்லாத்துலேயும் அடையாளத்தை வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை ஒன்றை பார்த்தாவது நாம் ஒரு வருகைக்கு ஆயத்தப்பட்டுற வேண்டும், அவ்வளோதான். ஏன்னா மிக முக்கியமான ஈவெண்ட் இது. ஆனால் நாம் தான் அதை ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அடையாளங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தேசத்தை குறித்தும், அந்த யூதர்கள் அப்படிங்கிறதான இனத்தை குறித்து தான் மிக முக்கியமான, எருசலேம், இது தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளங்களாக ஒன்றாக இனத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது தான் மிக முக்கியமான அடையாளம். பல வகையில் இஸ்ரவேலை குறித்த அடையாளம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 5வது வசனத்திலிருந்து, ஏசாயா 43:5. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் இது மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வருவார்கள் என்பதற்கான அடையாளங்கள். அங்கேயும் சொல்ற, ஏசாயா 43 சொல்றாரு, ஓசியா 3:5 சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது ஒரு மிக முக்கியமான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கணும். கவனிங்க, இது ஆண்டவர் சொன்னதான தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான நம் காலத்தில் 2021, 22, 25 எல்லாத்திலும்